இந்த 12 ராசியில் முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு எப்படி மேம் இருக்குது இந்த சனி வக்கர பயிற்சி? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இப்போ மேஷ ராசி என்பர்கள் 7 நாட்டு சனியில் இருக்காங்க. 7 நாட்டு சனியில் இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 நாட்டு சனியில் இருக்காங்க. 7 நாட்டு சனியில் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் பொதுவாக இவங்களுக்கு தடங்கள், தாமதம், அதுக்கு அதை திருமண யோகம் அப்படின்றது கூடி வந்துடும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், சனி கெட்டே போயிருந்தாலும் திருமணத்தை தடுக்க மாட்டார். திருமணத்தை ரொம்ப சந்தோஷமாக நடத்தி வைப்பார் அவரே. ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்கள் கூட பழகிட்டு இருக்கேன், 6 மாசமா பழகிறேன், 6 வருஷமா பழகிறேன். நீங்கள் எந்த விதத்தில் எனக்கு தொல்லை கொடுப்பீங்க, எந்த விதத்தில் நல்லது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையில் புதுசாக வரீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதத்தில் எனக்கு தொல்லை கொடுப்பீங்க, எந்த விதத்தில் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பீங்கன்னு தெரியாது. தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக ஆக தொழில் சார்ந்து ஆழ்மனது ஆசை சிலது நிறைவேறும். அதே மாதிரி சிலருக்கு லாபம் குறிச்ச ஆசை இருக்கும் பார்த்தீங்களா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். ஏன்னா அவ்வளோ ரசிகர்கள், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க எங்களுக்கு. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் என்ன கொடுக்கணும், உங்களுக்காக என்ன பேசணும் அப்படின்னு நாங்கள் இன்னும் ரெடி ஆகிட்டுருக்குறோம். அப்போது அதுக்கெல்லாம் நீங்கள் தானேங்க காரணம். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கெல்லாம் நாங்கள் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி. எங்கள் சேனலை இந்த அளவுக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது, சனி பெயர்ச்சி இப்போ தாங்க முடிஞ்சுது. ஆனால் சனி வக்கர பெயர்ச்சின்னு ஒன்று இருக்கான். அப்படின்னா என்ன? சனி வக்கர பயிற்சினா என்ன? அந்த சனி வக்கர பயிற்சியில் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, என்னென்ன தீமைகளும் நடக்க போகுது, எல்லாமே தெரிஞ்சுப்போம் இல்லையா? இந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்கர பயிற்சியில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை சொல்கிறதுக்காக ஒரு அருமையான, ஒரு அழகான ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க. ஜோதிடர் அப்படின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு அழகு தேவதை மாதிரி உட்காந்துருக்காங்க என் முன்னாடி. அப்படி ஒரு ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன். உங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்களாம் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸாகவும் இருந்திருப்பீங்க. நான் முதல்ல அவங்களோட ஃபேனு. நிறைய கேட்டு தெரிஞ்சுப்போமே. இந்த சனி வக்கர பயிற்சியில் எவ்வளோ விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுப்போம். அவங்களே சந்திப்போமா? வாங்க அவங்கள பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இப்போது சனி வக்கர பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ தான் சனி பயிற்சியே முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயும் சனி வக்கர பயிற்சியா அப்படின்னா என்ன அப்படின்னு நாங்கள் யோசித்த நேரத்தில் நம்ம தீபா அருளாளன் மேடம் தான் இருக்காங்களே, அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு உங்களை கேட்கலான்னு இருக்கோம். இப்போ இந்த சனி வக்கர பயிற்சி அப்படின்னா என்ன, முதல்ல அது சொல்லுங்க மேம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறத சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகி ஒரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2.5 வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். இருக்கிறதுலே அதிக நேரம் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய பிளானட் யாரு, கிரகம் யாரு அப்படின்னா சனி பகவான். அதனால தான் சனியை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ராகு கேது ஏறக்குறைய 18 மாதம். அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி, குரு ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது 1 வருஷம். ஆனால் சனி 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷத்துல கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார், 2.5 வருஷத்துல வச்சு செய்வார். கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார், 2.5 வருஷத்துல பெரிய லெவல்ல கொடுத்துருவார். ரெண்டுமே சனிக்கு உண்டு. அப்ப இந்த சனி பகவான் ஒரு ராசியில சஞ்சாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவாரு அப்படின்னா ரெட்ரோகிரேட் ஆவார். ரெட்ரோகிரேட் ஆவாரு அப்படின்ற பட்சத்துல அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பின்னோக்கி செல்வார் அப்படிம்பாங்க. பின்னோக்கி செல்வார்னா ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசியை கடக்கிறது இல்ல, நட்சத்திர பாதங்களை மட்டும் கடப்பாரு. அவர் ஸ்லோ டவுன் ஆவார் மேடம். ஆல்ரெடி ஸ்லோ பிளானட், ஸ்லோ டவுன் ஆவார். இதை தான் வந்து பாத்தீங்கன்னா சனி வக்ரகதி அடையிறது, சனி வக்ர பயிற்சி அடையிறது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் இப்ப மீனத்திலே தான் இருக்காரு. மீனத்திலே இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியில் இருக்காரு. ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. 8-10 வரைக்கும் ரேவதியில் இருப்பார். அதுக்கப்புறம் 9-10லேருந்து உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ண ஆரம்பிப்பார். பொதுவாக சனி மற்ற நட்சத்திரத்தில் இருக்கிறத விட அவரோட சொந்த நட்சத்திரத்தில் பலம் அதிகம். நல்லது செய்யணும்னாலும் பெரிய
ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக செய்வார், கெடுக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப இன்டென்சிஃபைடாக செய்வார். அந்த விதத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே இம்பாக்ட் அப்படின்றது இருக்குதா மேடம் செய்யுது. இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்களா மேடம், நீங்கள் கேட்ட மாதிரி தான், இப்போ தான் சனி பயிற்சியை பற்றி சொன்னாங்க, அதுக்குள்ளே சனி வக்ரகதி சொல்கிறாங்க, இந்த அஸ்ட்ராலஜர்ஸ்க்குலாம் வேலையே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா மேடம், இதெல்லாம் சூக்ஷ்மமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லது நடக்க போகுது அப்படின்னாலும் நாங்கள் ஒரு இன்ட்டு கொடுப்போம், அதை சார்ந்து நீ பல முடிவு எடுக்கலாம், முக்கியமான முடிவு. கெட்டது நடக்க போகுது அப்படின்னாலும் நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம், அதை சார்ந்து நீ ஒரு சிலத்துல உஷாரா இருக்கலாம். நம்பிக்கை இல்லாதவங்க யோசிக்க வேண்டியதில்லை, பார்க்கவும் வேண்டியதில்லை. ஆனா நம்பிக்கை இருக்கிறவங்க பிளானட்ஸ் நெவர் சே இல்லை மேடம். இது எங்க சின்ன வயசுல இருந்து நாங்க கேட்டு கேட்டு வளர்ந்தது. பிளானட்ஸ் நெவர் சே இல்லை, பிளானட்ஸ் ரூல்ஸ் த வேர்ல்ட் அப்படிம்பாங்க. அப்ப நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால நம்ம வாழறோம் அப்படின்னு. நீ உன்னோட புத்திசாலித்தனம் சுடர் விட்டு எரியறதுக்கும் கிரகங்கள் காரணம், உன்னோட புத்திசாலித்தனம் மங்கி போறதுக்கும் கிரகங்கள் காரணம் அப்படின்றத புரிஞ்சுட்டு நாங்க சொல்ற ஹின்ஸை கொஞ்சம் காஷியஸா ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லது மேடம். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கோம், தெளிவாக சொல்லியிருக்காங்க மேம். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சியில் இந்த 12 ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக மேடம். இந்த 12 ராசியில் முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு எப்படி மேம் இருக்குது இந்த சனி வக்ர பயிற்சி? பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், இப்போ மேஷ ராசி என்பர்கள் 7 நாட்டு சனியில் இருக்காங்க, 7 நாட்டு சனியில் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியினோட ஒரு கெடுபலன்கள் அப்படின்றது ஜாஸ்தி. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜூலை 27லேருந்து டிசம்பர் 1 வரைக்கும் இருக்குது இல்லைங்களா? இந்த ஜூலை 27லேருந்து டிசம்பர் 1 இந்த 138 நாட்களில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு. அப்படின்னும் போது 2 விதமாக நம்ம பலன்களை சொல்லலாம் மேடம். ஏன்னா 1-11 வரைக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சாலும் குருனோட பார்வை சனி மேலே இருக்குது. அப்போ என்ன நடக்கும், சனி என்னென்னலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை நல்லது மட்டும்தான் கொடுக்க முடியும், கெட்டது கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சனி வக்ரகதி அடையும் போது மேடம், இட்ஸ் அ ரிவ்யூ பீரியட் ஆஃப் லைஃப் அப்படிம்பாங்க. ஆல்ரெடி என் வாழ்க்கையில் திரும்பி ஒரு முறை வந்துட்டு போகுது. அது நல்லது இருந்தாலும் திரும்பி ஒரு முறை வந்துட்டு போவோம், கெட்டதாக இருந்தாலும் திரும்பி ஒரு முறை வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோட்ல போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். என்ன நடக்குது நம்மளுக்கு, ஏன் இந்த டிலே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களும் ஏற்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருனோட பார்வை இருக்க வரைக்கும் பெருசாக நடக்காது மேடம். குருனோட பார்வை 1-11க்கு மேலே குரு அதிசாரமாக பயிற்சி ஆயிடுவார். அப்போ அந்த காலகட்டம் தான் சனியினோட கொஞ்சம் தீய பலன்கள் அப்படின்றது உண்டு. அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இது 2 பகுதியாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பகுதி என்ன, இவர் இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க மேடம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 நாட்டு சனியில் இருக்காங்க. 7 நாட்டு சனியில் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் பொதுவாக இவங்களுக்கு தடங்கள் தாமதம், அதுக்கடுத்து பாருங்க, எது எடுத்தாலும் ஒரு பிரச்சனையோட ஓடுறது அப்படின்றது இருக்கும் பார்த்தீங்களா. ஆனால் குருனோட பார்வையினால எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லிஃபை ஆகிடும். சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவார். நீ என்னென்னலாம் பிளான் பண்ணுற அத்தனையும் நீ செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப யங் ஏஜ் பிள்ளைங்க அப்படின்னு வச்சுக்கோங்க மேடம். இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க. படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படின்னு சனி பயிற்சி ஆனதுலேருந்து 10 இடத்துல ரெஸ்யூம் போட்டேன், 2 இடத்துல தான் கால் ஃபால் பண்ணுச்சு. 1 கால் ஃபால் பண்ணாங்க, 1 இன்டர்வியூ அட்டன் பண்ண செலக்டும் ஆகிட்டேன். ஆனால் என்னோட தகுதிக்கேற்ற வேலை இல்லை, தகுதிக்கேற்ற வேலை இல்லை. அங்கே போய் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அடுத்து நான் ரெஸ்யூம் போட்டிருக்கேன், கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், கிடச்சிடும். இப்போ ரொம்ப இளம் வயசு பிள்ளைங்களுக்கு வேலைக்காக தேடிட்டு இருக்காங்களா, கிடச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியம வயசு, இது வரைக்கும் எங்களுக்கு திருமண பிராப்தமே கூடி வரலைங்க. நாங்களும் எத்தனையோ பொண்ணை பார்த்துட்டோம், நல்ல ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வீட்டிலேருந்து இப்போ வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. இந்த காலகட்டம் பதில் சொல்லிடுவாங்க. ஏன்னா குருனோட பார்வை அப்படின்றதுக்கு இந்த காலகட்டம் பதில் சொல்லிடுவாங்க. அதை திருமண யோகம் அப்படின்றது கூடி வந்துடும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேடம், சனி கெட்டே போயிருந்தாலும் திருமணத்தை தடுக்க மாட்டார். திருமணத்தை ரொம்ப சந்தோஷமா நடத்தி வைப்பார் அவரே. ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்க கூட பழகிட்டு இருக்கேன், 6 மாசமா பழகிறேன், 6 வருஷமா பழகிறேன். நீங்க எந்த விதத்துல எனக்கு தொல்லை கொடுப்பீங்க, எந்த விதத்துல நல்லது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க என் வாழ்க்கையில புதுசா வரீங்க அப்படின்னா நீங்க எந்த விதத்துல எனக்கு தொல்லை கொடுப்பீங்க, எந்த விதத்துல எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பீங்கன்னு தெரியாது. ஆக புது உறவுகளை அக்செப்ட் பண்ணி விடுவாரு சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ரொம்ப நாளா நீ ஏங்கிட்டு இருந்த பல விஷயங்கள் நடக்கும். அதுக்கும் மேல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேடம், மேஷராசி அன்பர்களுக்கு 10 மற்றும் 11க்கு அதிபன். தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் சனிதான் அதிபன். அப்ப நீங்க ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தொழில் குறித்து ஒரு கவலை, ஒரு யோஜனை, ஒரு எண்ணம், ஒரு ஆசைகள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம நிறைய இதுல சீரியல் எல்லாம் நடிக்கிறோம். எவ்வளோ திறமையான பர்சனாலிட்டி நம்மளுக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, ஒண்ணுமே நடிக்க கூட தெரியாதுங்களா, பெரிய லெவலா இருக்கே. நம்ம பின்னோக்கி இருக்கமே அப்படின்னு உங்களோட ஆழ்மனது ஆசை
இந்த மாதிரி 1000 ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க மேடம், 4 ஆசை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். வெரி குட். சனி வக்ரகதி அடையும் போது என்னோட ரொம்ப நாள் ஆசை, நியாயமான ஆசை, எனக்கு அதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னா அது லைஃப்ல திரும்பி வந்துடும். நீ விருப்பப்பட்டது உனக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சார்ந்து அப்படின்றது இருக்கு. அவர் என்ன பாவம் தொழில், அதாவது நீங்க மேஷன் வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு தொழில்கார அவன் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாவ, ஆக தொழில் சார்ந்து ஆழ்மனது ஆசை சிலது நிறைவேறும். அதே மாதிரி சிலருக்கு லாபம் குறிச்ச ஆசை இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நான் வச்சுக்கோங்களேன், நான் வந்து மேஷன் வச்சுக்கோங்க, நான் ஒரு பிஸ்னஸ் பண்றேன், என்னை விட அறிவு கம்மி, என்னோட திறமை கம்மி, நிறைய கேப் மாதிரித்தனம் பண்றேன், நிறைய ஃப்ராடுத்தனம் பண்றேன், நிறைய சம்பாதிக்கிறேன். நான் நியாயமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், நியாயமான ரேட் வைக்கிறேன், எனக்கு பெருசா லாபமே கிடைக்க மாட்டேங்குதே. நம்மளால அவங்கள மாதிரி தப்பு தண்டாலாம் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், எப்படி எவ்வளோ நாளா நல்ல வருமானம் வரல நான் ரொம்ப நாளா கவலைப்பட்டுட்டு இருக்கேன். இந்த காலகட்டம் நான் எந்த தொழில் செஞ்சாலும் அதுல உரிய லாபம் அப்படின்றது வந்து இந்த 2 விஷயத்த டிஃபால்ட்டா சனி கொடுத்துருவோம். ஸோ இது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல சனியினோட பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்குது. ரொம்ப நாளா குடும்பத்துல நிம்மதிக்கு பஞ்சமா இருந்துச்சு, சந்தோஷத்துக்கு பஞ்சமா இருந்துச்சு, அது கிடைச்சா நல்லா இருக்கும். ஏங்கிற குடும்பம் எத்தனையோ இருக்கு மேடம். எத்தனையோ மேஷராசி என்பர்கள் குடும்பத்துல எனக்கு நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையேன்னு வருத்தப்படுறவங்க எத்தனையோ பேர் பார்க்குறோம். முக்கியமா பெண்கள் அப்படின்லாம். யார் மூலியமாவது எனக்கு பிரச்சனை வருது, ஒண்ணு மாமியார்னால பிரச்சனை வருது, மாமனார்னால பிரச்சனை வருது, நாங்க தள்ளி தாங்க இருக்கோம், அவங்க தள்ளி இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எங்களை சைலண்டா டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கு குடும்பம் சார்ந்து இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம்ன்றது வந்துடும். அதே மாதிரி கடனை குறித்து கடன் இல்லாத வாழணும்னு ஆசைப்படுற மேஷம் இந்த காலகட்டம் கடன் இல்லாத வாழ்வாங்க. அதே மாதிரி லக்க குறித்து கவலைப்படுறாங்க பார்த்தீங்களா, எனக்கு எங்க அப்பனோட சப்போர்ட்டே சுத்தமா கிடையாதுங்க, வாழ்க்கையில அதிர்ஷ்டம்னா என்னன்னே தெரியாது, அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னு கேட்குற நிலைமையில நான் இருக்கேன். அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு இப்போ அப்பா குறித்து நல்ல செய்தி அப்படின்றதும் வரும். எனக்கு எதுவும் பரவாயில்லப்பா, நான் இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு எனக்கு லக்கு கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற விஷயமும் வரும். இதெல்லாம் 1-11 வரைக்கும். ஏன்னா குருனோட பார்வை இருக்கு. சனி வக்ரகதி அடையிறது 7 நாட்டு சனியா இருந்து ஃபர்ஸ்ட் நல்லது. அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கிறதுனால பிளஸ் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லலாம். லைஃப்ல என்னென்னலாம் பிளஸ் ஆசைப்பட்டேன், இது கொடுத்தா எனக்கு சந்தோஷம், அது கிடைச்சிடும். அப்போ 1-11க்கு மேல குருனோட பார்வை இருக்காது. பார்வை இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலி டிசம்பர் மாதம் 11 வரைக்கும் இருக்காரு பார்த்தீங்களா. அப்போ அது வரைக்கும் என்ன ஆகும், குருனோட பார்வை இருக்காது. சனி உத்திரட்டாதியில சொந்த நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுவான். அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா, எனக்கு நடுவுல கொடுத்த மாதிரி கொடுத்து பிடிங்கிட்டாங்கப்பா குடும்பத்துல. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமா, சந்தோஷம் வந்துச்சுங்க, நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த சந்தோஷம் நிரந்தரம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா என்ன, அந்த காணாம போச்சு, கனவு மாதிரி போயிடுச்சு, மாயை மாதிரி போயிடுச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு வரும். புரியுதுங்களா. எங்க அப்பா திடீர்னு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாருங்க. நினைச்சேன் பரவாயில்ல, நம்ம ரொம்ப நாள் கடவுளை வேண்டது வீண் போகல, அப்பானோட பாசம் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிச்சு, நம்மளுக்கும் லக் வந்து ஃபேவர் ஆகுதுப்பான்னு சந்தோஷப்பட்டேன். கப்புன்னு பிடிங்கிட்டாங்களேப்பா, திருப்பி காணாமையே போயிடுச்சேப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. எல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, வர மாதிரி வரும், திரும்பி போறதுக்கான வாய்ப்பும் உண்டு, வந்து கொஞ்சம் அனுபவிச்சு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆக குருனோட பார்வை இல்லாத காலகட்டத்துல சனி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கர்ம வினைகளோட பயனை கொடுப்போம். பொதுவாகவே சனி வந்து பார்த்தீங்கன்னா மேடம் தர்ம கர்மாதிபன். நீ எத்தனை பொறுப்பு எடுத்திருக்க, அத்தனை பொறுப்புலையும் நல்லதும் செஞ்சிருப்ப, கெட்டதும் சிருப்ப, ரெண்டுத்தையும் கலந்து கொடுக்கக்கூடிய பிளானட் தான் சனி. அவர் வக்ரகதி அடையும் போது இந்த மாதிரி விஷயம் குருனோட பார்வை இருக்கிறதுனால வக்ரகதியே அடைஞ்சிருக்காரு. குருனோட பார்வை இல்லாத போது கொடுத்து ஆசை காமிச்சு, குழந்தைங்களுக்கு நிலாவை காமிச்சு சோறு ஊட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிலாவை காமிச்சு நம்மளுக்கு சோறு ஊட்டி 2 வாய் ஊட்ட கூட கூட்டுவார், மொத்தத்தையும் ஊட்ட மாட்டார். அதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்ப 1-11க்கு மேல திருப்பி கொஞ்சம் நம்ம காஷியஸா இருக்கிறோம். சனிக்கு ரொம்ப சிம்பிள் மேடம் காஷியஸா இருக்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்ணு, நீ பாட்டு உன் வேலையை பாரு, யார் விஷயத்துலயும் தலையிடாத, யாருக்கும் நல்லது செய்யற வேலையும் உனக்கு வேணாம், யாரை பத்தி யோசிக்கிற வேலை கூட வேணாம். இதுதான் நான் சொல்றது மேடம். சிம்பிள் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா நல்லது மேடம். ரொம்ப அழகா சொன்னீங்க மேஷராசி. ஏன்னா 7 நாட்டு சனி நடந்துட்டு இருந்தாலும் ஐயோ நான் என்ன ஆக போகிறேன், இந்த சனி வக்கர பயிற்சியில் என்ன நடக்க போதோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக சூப்பராக சொன்னீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நல்லா இருக்குங்க மேஷராசி. சனி கொடுப்பார் யார் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழியும் இருக்குது. அதே மாதிரி மேம் சொன்னாங்க, சனி திடீர்னு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறது, வாங்கிப்பீங்கல்ல, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சனி வக்கர பயிற்சி ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து மேமை நேரில் சந்திக்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் நேர்லேயே கொண்டு போய் ஜாதகம் பார்க்கலாம். என்ன டவுட்டுனாலும் கேளுங்க. நிறைய விஷயங்கள் மேம் கிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கு உண்டான பரிகாரங்கள், சொல்யூஷன் எல்லாம் கொடுத்து உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அவங்க வழி பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.